ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்தது இந்த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஏ அப்படின்னு ஒரு எலிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். பிசி அப்படின்ற ஒரு காம்பவுண்டை எடுத்துக்கிறோம். இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குது, வாட்டரில் டிசால்வ் பண்ணி அக்வஸ் ஃபார்மில் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ இந்த பிசி என்ற காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் சால்ட் சொல்யூஷனில் ஏ என்ற ஒரு எலிமெண்ட்டை நாம் அதில் வந்து ட்ராப் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த ஏ என்ன பண்ணுது, அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எலிமெண்ட்டை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. இப்போ இந்த பிசி என்ற காம்பவுண்ட் இருக்குல்ல, அந்த காம்பவுண்டில் இருக்கிற பியை வந்து அது டிஸ்பிளேஸ் பண்ணுது. அப்போ டிஸ்பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், பி என்ற எலிமெண்ட்டு தனியாக வெளியில் வந்துடும். இப்போ இந்த ஏ எதனோட கம்பைன்ட் ஆகிடும்? இந்த சியோட கம்பைன்ட் ஆகிடும். அப்போ என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு பார்த்து நமக்கு ஏசி என்ற ப்ராடக்ட் வரும். ஓகே, இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்ற ஒரு எலிமெண்ட்டு, இது மெட்டலாக இருக்கலாம் இல்லை ஒரு நான் மெட்டலாக இருக்கலாம். இந்த எலிமெண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு எலிமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணுது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ என்ற எலிமெண்ட் வந்து மோர் ரியாக்டிவாக இருக்கணும். எதை விட மோர் ரியாக்டிவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி என்ற எலிமெண்ட்டை விட மோர் ரியாக்டிவாக இருக்கணும். அப்போ பி வந்து ஒரு லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட். அப்போ ஒரு மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் displacing the less reactive element from its compound is called a displacement reaction. Concept புரிஞ்சு போச்சுங்களா? Okay, the more reactive element displacing the less reactive element from its compound is called a displacement reaction. So இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் A வந்து more reactive than B. A வந்து more reactive than B. சரி, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். முன்னாடி கிளாஸில் பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஆக்டிவிட்டியை நாம் இங்கே செஞ்சு பார்க்க போகிறோம். லேபில் உங்களுக்கு காப்பர் சல்பேட் அப்படின்னு ஒரு சால்ட் இருக்குது. சால்ட் எடுத்துக்கங்க, காப்பர் சல்பேட்டு சால்ட்டை ஒரு பீக்கரில் எடுத்துக்கங்க. ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் எடுத்து என்ன பண்ணுறீங்க, வாட்டரில் நீங்கள் அந்த காப்பர் சல்பேட் சால்ட்டை நீங்கள் டிசால்வ் பண்ணிடுறீங்க. புரியுதா? என்ன இருக்குது இப்போ இந்த பீக்கரில்? இந்த பீக்கரில் இருக்கிறது காப்பர் சல்பேட். காப்பர் சல்பேட் ஃபார்முலா வந்து CuSO4. அக்வஸ்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் சொல்யூஷன் இஸ் ப்ளூ இன் கலர். ப்ளூ கலரில் இருக்குது. சால்ட்டே ப்ளூவாக தான் இருக்கும். வாட்டரில் டிசால்வ் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ சொல்யூஷன் நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது அந்த இரும்பு ஆணி இருக்கு இல்லையா, அயன் நெயில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ துருப்பிடிக்காத ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகாத இருக்கிற புதுசாக இருக்கிற அயனை ஒரு 4 or 5 அயன்ஸ் இரும்பு ஆணியை எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்க அயன் வந்து நல்லா ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து நல்லா அதை க்ளீன் பண்ணி அந்த ரஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அப்போது ஸோ பெட்டர் டு டேக் எ நியூ அயன் நெயில். அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு நூலில் நல்லா கட்டி என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளே நீங்கள் தொங்க விடுறீங்க. ஸோ புதுசாக வாங்குகிற அந்த இரும்பு ஆணி என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரே கலரில் இருக்கும். பார்த்துருப்பீங்க, நல்லா பலன்னு இருக்கும், கிரே கலரில் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது என்னாகுது, ஸோ ப்ரௌனிஷாக வந்து சேஞ்ச் ஆகுது டியூ டு த ரஸ்ட் இல்லையா? ஓகே, இப்போது புதுசாக வாங்கின அந்த கிரே கலர் நெயில் எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு த்ரெட்டில் கட்டி என்ன பண்ணுறோம், இந்த காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ஸில் நீங்கள் அதை நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணுறீங்க. ஒரு 4-5 நெயில் எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஸோ ஒரு த்ரெட்டை எடுத்தாலும் நம்ம டிப் பண்ணி பார்க்கணும். ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெயிலுடைய மேலே வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த கிரே கலரில் இருக்கிற அந்த அயன் நெயில் வந்து மேலே வந்து ஒரு ப்ரௌன் கலர் கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ப்ரௌன் கோட்டிங் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக காப்பர் கோட்டட் மாதிரி மாறி போயிடும். அப்போது இந்த இரும்பு ஆணிக்கு மேலே என்ன டெபாசிட் ஆகிடும், காப்பர் வந்து டெபாசிட் ஆகிடுது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே ஒரு கோட்டிங் கவரிங் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே நேரம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்யூஷன் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இதனுடைய கலர் மாறிட்டே இருக்கும். இது வந்து ப்ளூவில் இருந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகும். க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகும். இப்போ ப்ளூ கலர் காப்பர் சல்பேட் சொல்யூஷனில் அயன் நெயில் நம்ம டிப் பண்ணும்போது
why the solution changes into a green color. அப்படி இல்லைன்னா ஒரு அயன் நெயில நம்ம காப்பர் சல்பேட்டில் டிப் பண்ணும்போது அந்த அயன் நெயிலோட கலர் எப்படி மாறுது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவனிங்க, அயனோட சிம்பல் என்ன? அயனோட சிம்பல் வந்து Fe. எதில் டிப் பண்ணுறீங்க? இந்த இரும்பு ஆணியை கொண்டு போயிட்டு காப்பர் சல்பேட்டில் டிப் பண்ணுறோம். காப்பர் சல்பேட் என்ன ஃபார்முலா? CuSO4 aqueous. ஓகே, இது என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ நீங்கள் டிப் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன ஆக போகுது பாருங்களேன். இந்த அயன் நெயில், திஸ் அயன் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். அந்த சொல்யூஷனில் இருக்கிற காப்பரை விட மோர் ரியாக்டிவ். திஸ் அயன் டிஸ்பிளேசிங் காப்பர். இங்கே பாருங்கள், இது புரியுதா? Fe அயன், Cu காப்பர். இந்த காப்பர் எங்கே இருக்குது? அந்த சொல்யூஷனில் இருக்குது. அந்த காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. இப்போ ரியாக்ஷன் பாருங்கள், எங்கே காப்பர் இருக்கோ அந்த பிளேஸ்க்கு என்ன போயிடும்? அயன் போயிடும். அப்போது காப்பர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிடும், அயன் வந்து இதனோட கம்பைன்ட் ஆகிட்டு FeSO4 மாறிடும். இப்போ ஏன் இந்த சொல்யூஷன் க்ரீனாக மாறி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ ஆல்ரெடி இந்த காப்பர் சல்பேட் தான் ப்ளூ கலர். Now this copper sulphate solution changes into iron sulphate. Copper sulphate solution changes into iron sulphate. இந்த iron sulphate தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு green color solution. ஓகே, இப்போ என்ன டிஸ்பிளேஸ் ஆச்சு? இந்த காப்பர் மெட்டல் டிஸ்பிளேஸ் ஆச்சுல்ல, இந்த காப்பர் மெட்டல் தான் அந்த நெயிலுக்கு மேலே போய் டெபாசிட் ஆகுது, அது மேலே போய் படியுது. அப்போது இந்த ஈக்குவேஷனில் கிரே கலர் அயன் நெயில் வந்து ப்ரௌனாக மாறுது, ஏன்னா காப்பர் அது மேலே டெபாசிட் ஆகுது. நீங்கள் எடுத்த ப்ளூ கலர் சொல்யூஷன் க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் எதுக்காக அப்படி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகே, அப்போது இங்கே வந்து எது மோர் ரியாக்டிவ்னா அயன் மோர் ரியாக்டிவ், காப்பர் வந்து லெஸ் ரியாக்டிவ். அப்போது திஸ் மோர் ரியாக்டிவ் அயன் டிஸ்பிளேசிங் லெஸ் ரியாக்டிவ் காப்பர் ஃப்ரம் a solution. this is an example of என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் Fe is more reactive than copper. Fe is more reactive than copper. இப்போ இன்னொரு விஷயம் கவனிங்க. இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் கொஸ்டின்ஸ் வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருவான். ஒரு ஈக்குவேஷன் பாருங்கள், Cu plus FeSO4 gives CuSO4 plus Fe. புரியுதுங்களா? இன்னொரு ஈக்குவேஷன் Fe plus CuSO4 gives FeSO4 plus Cu. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ரெண்டு ஈக்குவேஷன் டிஃபரன்ஸ் புரியுதா? இங்கே பாருங்க, இந்த ஈக்குவேஷனில் காப்பர் எதை டிஸ்பிளேஸ் பண்ணுது? காப்பர் அயனை டிஸ்பிளேஸ் பண்ணி நான் இங்கே கொண்டு போட்டிருக்கேன். பட் இந்த ஈக்குவேஷனில் அயன் வந்து காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதனுடைய ரிவர்ஸ் ஈக்குவேஷன் நிறைய எழுதியிருக்கும். சரி, இப்போ கொஸ்டின் பேப்பர் இன்னொரு மாதிரி எப்படி கேட்கலான்னு கேட்டால், இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு விச் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள், ரெண்டுமே நடக்குமானா கண்டிப்பாக ரெண்டு ரியாக்ஷன் நடக்காது. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். அப்போது விச் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள், எதர் ஃபர்ஸ்ட் ஒன்னா இல்லை செகண்ட் ஒன்னா அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இது ரெண்டுத்துலையுமே என்னென்ன இருக்குது? இதில் வந்து அயன் இருக்குது, இதில் என்ன இருக்குது? காப்பர் இருக்குது. அயன் இருக்குது, காப்பர் இருக்குது. அயன் காப்பர், இந்த ரெண்டுத்தில் எது மோர் ரியாக்டிவ்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். காப்பர் மோர் ரியாக்டிவா இல்லை அயன் மோர் ரியாக்டிவா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டுத்தில் எது மோர் ரியாக்டிவ்னா அயன் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் காப்பர். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. நம்ம 9th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் ரியாக்டிவிட்டி சீரீஸ், அந்த சீரீஸை நீங்கள் கோத்ரூ பண்ணீங்கன்னா டாப்பில் இருக்கிறது மோர் ரியாக்டிவ் மெட்டல். அப்படியே கீழே வர 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 அந்த ரியாக்டிவிட்டி என்ன ஆகிட்டே வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அயனுக்கு கீழே தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா காப்பர் வரும். அப்போ விச் இஸ் மோர் ரியாக்டிவ்? அயன் இஸ் மோர் ரியாக்டிவ் than காப்பர். இப்போ சொல்லுங்கள், இந்த ஈக்குவேஷனில் காப்பர் வந்து அயனை டிஸ்பிளேஸ் பண்ணுமா இல்லை அயன் காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுமான்னா செகண்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் நடக்கும், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நடக்காது. இப்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு மெட்டலோட அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸை வச்சு இந்த ஈக்குவேஷனை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது 4th டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ 3 டைப் நம்ம
இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். நாலாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா precipitation reaction. ஃபோர்த் ஒன் வந்து precipitation double displacement reaction. ஃபோர்த் டைப் வந்து double displacement reaction. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட், ஒரு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி நம்ம ஜென்ரலாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறீங்க ப்ளஸ் சிடி அப்படின்னு ஒரு காம்பவுண்டு எடுத்துக்கிறோம். ரெண்டு காம்பவுண்டோட சால்ட் சொல்யூஷனை ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறீங்க. இது ஒரு சால்ட்டு சொல்யூஷனாக எடுத்துக்கிறோம், இது ஒரு சால்ட்டு அதையும் நம்ம சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்துக்கிறோம். ரெண்டு சப்ஸ்டன்ஸை ஒன்னோட ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து அயானிக் காம்பவுண்ட். இது வந்து A பிளஸ் அண்டு B மைனஸ் எடுத்துக்கிறீங்க. இது வந்து C பிளஸ் அண்டு D மைனஸ் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் NaCl எடுத்தீங்கன்னா NaCl எடுத்தால் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம்? வாட்டர் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? Na பிளஸ் அண்டு Cl மைனஸ், பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான், கேட்டயான் ஆனயான். அப்போது ஒரு அயானிக் காம்பவுண்டில் A பார்ட் வந்து ப்ளஸ், B பார்ட் வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க, சி பார்ட்டு ப்ளஸ்ஸு டி பார்ட்டு மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ ரெண்டு சொல்யூஷன் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த பாசிட்டிவ் அயான் எதனோட கம்பைண்ட் ஆகும்? இந்த நெகட்டிவ் அயானோட கம்பைண்ட் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? ஏடி அப்படின்னு கிடைக்கும். ஏடி ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த சியும் பியும் கம்பைண்ட் ஆகும். இந்த சி வந்து ப்ளஸ்ஸு, பி வந்து மைனஸ். இந்த ரெண்டு அயான்ஸ் ஜாயிண்ட் ஆகிட்டு நமக்கு சிபி என்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகே, இந்த ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏபியும் பிரேக் ஆகுது, ஏபியும் பிரேக் ஆகுது, சிடியும் பிரேக் ஆகுது. இந்த ரெண்டு காம்பவுண்டுக்குள்ள அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். புரியுதா? If the ions are exchanged between the two compounds in a solution is called a double displacement reaction. ரெண்டு காம்பவுண்டுமே இங்கே வந்து பிரேக் ஆகுது. இப்போ நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் AgNO3. AgNO3 என்ன? இந்த காம்பவுண்டு பேர் என்ன? சில்வர் நைட்ரேட். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். இந்த சில்வர் நைட்ரேட் வாட்டரில் டிசால்வ் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஃபார்மில் வச்சுருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து காமன் சால்ட் சொல்யூஷன். காமன் சால்ட் வந்து which is nothing but சோடியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ரெண்டு சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க. ஒரு டெஸ்ட் டியூப்ல சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கிறோம், சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க. இன்னொரு டெஸ்ட் டியூப்ல சோடியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க. ரெண்டுமே எப்படி இருக்கு? கலர்லெஸ்ஸாக இருக்கு. ரெண்டுமே கலர்லெஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரெண்டு சொல்யூஷன் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ண போறேன். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? Ag பிளஸ் NO3 மைனஸ் Na பிளஸ் Cl மைனஸ். இதனோட பாசிட்டிவ் பார்ட் இந்த நெகட்டிவ் பார்ட்டோட கனெக்ட் ஆகும், இந்த நெகட்டிவ் பார்ட் அந்த பாசிட்டிவ் பார்ட்டோட கனெக்ட் ஆகும். நீங்களே பாருங்க, இப்போ இந்த Ag பிளஸ் இதனோட ஜாயிண்ட் ஆகும், Cl மைனஸோட ஜாயிண்ட் ஆகும். அப்போ AgCl பிளஸ் இன்னொரு ப்ராடக்ட் என்னதுன்னு கேட்டால் NaNO3. இன்னொரு ப்ராடக்ட் வந்து NaNO3. எல்லாமே ஆக்வஸ் இல்லையா? சாரி, இது வந்து ஆக்வஸ். இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஆரம்பத்தில் ரெண்டுமே கலர்லெஸ்ஸாக இருந்தது இல்லையா? மிக்ஸ் பண்ண உடனே ஒரு ஒயிட் பிரிசிபிடேட் டெபாசிட் ஆகும். ஒரு கர்டி ஒயிட் பிரிசிபிடேட், தயிர் போல அப்படியே என்ன பண்ணோம்? கட்டியாக ஒரு பிரிசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் குளோரைட். இது வந்து ஒயிட்டு பிரிசிபிடேட். போன கிளாஸ்லேயே சொன்னேன், இந்த மாதிரி டவுன்வர்ட் ஆரோ மார்க் போட்டால் என்ன அர்த்தம்? அது பிரிசிபிடேட். தட் சப்ஸ்டன்ஸ் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். இந்த ஈக்குவேஷன் வந்து ஆல்ரெடி பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஈக்குவேஷன் அதுவே செல் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு, செல் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஓகே, அப்போது இந்த ரியாக்ஷனில் நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா AgCl என்ற ஒரு ஒயிட் கலர் பிரிசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் displacement reaction. There is a exchange of ion between the two compounds. Okay, so இந்த காம்பவுண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் குளோரைடு. சில்வர் குளோரைடு. இந்த காம்பவுண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரைட். இப்போ இந்த ரியாக்ஷனில் ஒரு precipitate ஃபார்ம் ஆயிருக்குல்ல, சம் இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இந்த ரியாக்ஷன் தான் இந்த 5th டைப். அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் precipitation ரியாக்ஷன்?
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் நமக்கு டெபாசிட் ஆச்சுன்னா இந்த கேஸில் நமக்கு ஒயிட் கிடைச்சிருக்கு, வேறு சில கேஸில் எல்லோ பிரிசிபிடேட் கிடைக்கலாம். புரியுதா? ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்குது, டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா precipitation ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த டபுள் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா precipitation ரியாக்ஷன். இப்போ வாட் ஆர் precipitation ரியாக்ஷன்ஸ்? If any insoluble substance is deposited during the chemical reaction is called a insoluble substance. Okay, right. Appo you know what is double decomposition and what is precipitation reactions. So next one நம்ம பார்க்க போறது neutralization reaction. சஞ்சி டைப் நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ ஆறாவது ரியாக்ஷன் வந்து 6th டைப் வந்து neutralization reaction. ரைட், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. த ரியாக்ஷன் பிட்வீன் ஆசிட் அண்ட் பேஸ் gives salt and water is called a neutralization reaction. ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சால்ட் அண்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன் நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ ஆசிடுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறீங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்முலா வந்து HCl. பேஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன எடுத்துக்கிறீங்க? சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த ஆசிடோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Naவும் இந்த Clலும் கம்பைன்ட் ஆகும், ஹெச்சும் இந்த OHும் கம்பைன்ட் ஆகும். இப்போ என்ன ப்ராடக்ட் வரும்? ஒரு ப்ராடக்ட் வந்து NaCl, இன்னொரு ப்ராடக்ட் இந்த ஹெச்சும் இந்த OHும் கம்பைன்ட் ஆச்சுன்னா நமக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகும். இந்த NaCl என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் சோடியம் குளோரைட். இதுதான் வந்து சால்ட். அப்போ ஒரு சால்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஒரு சால்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பை மிக்சிங் ஆஃப் ஆசிட் அண்டு பேஸ். புரியுதுங்களா? ரைட், இது மட்டும் எக்ஸாம்பிள் கிடையாது. எந்த ஒரு ஆசிடை எடுத்து நீங்கள் ஒரு பேஸோட போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? சால்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது HNO3ன்னு ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் என்ன ஆசிடு? இது வந்து நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட். அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு ஒரு பேஸ் போடுறீங்க. இது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. புரியுதுங்களா? இது ஒரு ஆசிட், இது ஒரு பேஸ். இந்த OH வரதெல்லாம் பேஸு. NaOH, KOH, ஹைட்ராக்சில் குரூப் எல்லாம் இங்கே வரதில் நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லணும். என்ன ப்ராடக்ட் வரும்? இந்த Kவும் NO3யும் கம்பைன்ட் ஆகும், Hம் OHம் கம்பைன்ட் ஆகும். அப்போ ப்ராடக்ட் வந்து KNO3 அண்டு H2O. இந்த KNO3 தான் சால்ட். பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லணும். திஸ் காம்பவுண்ட் நேம் இஸ் பொட்டாசியம் நைட்ரேட். அப்போது the reaction between acid and base is called a acid and base forming salt and water is called a neutralization reaction. இந்த ரியாக்ஷனும் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான். நீங்கள் பாருங்கள், HClலும் பிரேக் ஆகுது, NaOHும் பிரேக் ஆகுது. இங்கே இருக்கிற அயான் இதனோட கம்பைன்ட் ஆகுது, இன்னொரு அயான் அங்கே கம்பைன்ட் ஆகுது. இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ் நடக்கிறதுனால நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனும் நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். அப்போது நீங்கள் டபுள் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் படித்தாலே அதுலேயே உங்களுக்கு வந்து என்ன வந்துடுது? ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன் கான்செப்ட் வந்துடுது. அதே மாதிரி நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் கான்செப்ட் நமக்கு அதுக்குள்ளேயே வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்குவேஷன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புக்கில் இருக்கக்கூடிய மற்ற எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், டெஃபினேஷன்ஸ்லாம் படிங்க. ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் வந்து நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கான்செப்டை நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.